إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளும் வழிகேடு, அத்தனை வழிகேடுமே நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபித்தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக, அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்ற தலைப்பு இன்றைய பிரசங்கத்திற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் இந்த உரையை நிகழ்த்துவது மிக பொருத்தமாகவும் காலத்தின் தேவையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்கிற செய்தி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாலேயே சூசகமாக விளங்கிவிட்டது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்கிறார்கள், அதுதான் கடைசி ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் அல்லாஹ் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அரஃபா மைதானத்தில் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக, சொல்லி தருவதற்காக வந்தவர். எனவே அவருடைய பணி முடிந்து விட்டது என்பதை சூசகமாக அது அறிவிக்கிறது. ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாயினால் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்கிறார்கள், இன்றைக்கு பின்னால் என்னை இந்த இடத்தில் பெரும்பாலும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்றும் அறிவிக்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் அந்த ஹஜ்ஜத்துல் வதா நடைபெறுகிறது. துல்ஹஜ் முடிந்து முஹர்ரம், சஃபர், ரபியுனில் அவ்வல் கிட்டத்தட்ட 81 நாட்களுக்கு முன்னாலேயே அறிவிப்பு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அவ்வளவு நாளையும் பார்ப்பதற்கு இந்த ஒரு குறுகிய நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தியிலிருந்து ஒரு செய்தியை தொட்டு காட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்கள், மரணிக்கிறார்கள். மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால், அதாவது வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகை வரை, அதற்கு முன்னால் உள்ள அத்தனை தொழுகைகளையும் ரசூலுல்லாஹ் தான் ஜமாத்தாக, இமாமாக மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டு வருகிறார்கள். வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகையில் வல் முர்சலாத்தி குர்ஃபா என்கிற அத்தியாயத்தை ஓதி மக்ரிபை தொழுவித்த ரசூலுல்லாஹ்வால் இஷா தொழுகையையும் அந்த இடத்தில் நின்று தொழுவிப்பதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கவில்லை.
மரணத்தின் நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாவுக்கு அடிக்கடி மயக்கம் ஏற்படுகிறது, தெளிகிறார்கள். இந்த செய்தி ஆயிஷா நாயி சொல்கிற பாணியில் கேளுங்கள். ஆயிஷா நாயி சொன்னார்கள், உகுமி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மரலிஹி ஃபஅஃபாக. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வியாழக்கிழமை மகரிபு தொழுகைக்கு பின்னால் அடிக்கடி மயக்கம் ஏற்படுகிறது, தெளிகிறார்கள். தெளிந்தவுடன் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹலரத்தி ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். கூடியிருந்த சஹாபாக்களும் ஆயிஷா நாயும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையின் நேரம் ஆகிவிட்டது. இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்த மக்கள் இதோ அணி அணியாக சஃபிலே ஒன்றிணைந்து இஷாவுடைய ஜமாத்திற்காக எதிர்பார்த்து நிற்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் மீண்டும் ரசூலுல்லாவுக்கு மயக்கம், தெளிந்தார்கள். இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்ட முதலாவது கேள்வி, ஹலரத்தி ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படியானால் முரு பிலாலன் ஃபல்யுஅத்தின், பிலாலை பாங்கு சொல்ல சொல்லுங்கள். வமுரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் ரசூலுல்லாவுக்கு மயக்கம், தெளிந்தார்கள். மூன்றாவது தடவையும் அதே கேள்வி, அதே பதில். ஆயிஷா நாயி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன அபி ரஜுலுன் அசீஃபுன், என்னுடைய தந்தை அபூபக்கர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பை அள்ளி கொட்டி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். நீங்களோ மரண படுக்கையில் இருக்கிற போது உங்களுடைய இடத்தில் நின்று தொழுவிப்பதற்கு சக்தி பெற மாட்டார் யா ரசூலல்லாஹ். அப்படியே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தொழுவிப்பதற்காக நின்றால் கிராத் ஓதுகிற போது அழுது விடுவார் யா ரசூலல்லாஹ். ஹப்சா நாயகியோடும் கதைத்து உமர் போன்ற திடகாத்திரமான வேறு ஒருவரை நியமிக்க கூடாதா என்று கேட்டார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலாலை பாங்கு சொல்ல சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள். பெண்களாகிய நீங்கள் யூசுஃபுடைய தோழிகள் அல்லவா என்று சொல்லி அந்த கட்டளையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது தன்னுடைய கையிலே ஒரு பழத்தை கொடுத்து பழத்தை வெட்டி சாப்பிட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து கையிலே இருக்கிற பழத்தை வெட்டி சாப்பிடுவதற்கு பதிலாக அந்த பெண்கள் விரல்களை வெட்டி சாப்பிட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்று வியாழக்கிழமை இஷா தொழுகையிலிருந்து 17 வக்து தொழுகை, திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை தொழுது விட்டு தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். 17 வக்து தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நடத்துகிறார்கள். அடுத்து மரணிப்பதற்கு 1-2 நாட்களுக்கு முன்னால், அது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்படுகிறது. அந்த கொஞ்சம் சுகம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் அவருடைய அறையிலிருந்து தொழுகைக்காக வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் லுஹர் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஃபலல் இப்னு அப்பாஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இன்னும் ஒரு நபித்தோழருடைய கையிலே போட்டுக்கொண்டு, 2 பேருடைய தோளிலும் கை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய 2 பெருவிரலும் பூமியில் கோடிட்டு கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். எனவே வருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்வாங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையை தொழுவிக்குமாறு, தொழுகையை முடிக்குமாறு சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவிக்கிறார்கள். தொழுவி மரணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால், அதாவது திங்கட்கிழமை மரணிக்கிறார்கள். இது ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு செய்தி. ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்த எல்லா அடிமைகளையும் உரிமையிடுகிறார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹ் மரணிக்க போகிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. ரசூலுல்லாஹ் தன்னிடம் இருந்த எல்லா அடிமைகளையும் உரிமையிடுகிறார்கள். தங்களிடம் இருந்த 6 அல்லது 7 தங்க காசுகளை தர்மம் செய்கிறார்கள். தங்களுடைய ஆயுதங்களை முஸ்லிம்களுடைய அணிகளுக்கு இலவசமாக ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அன்றிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இத்தனை நாளும் எரிந்து கொண்டிருந்த விளக்கினுடைய எண்ணெய் முடிந்து விட்டது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை. உலக சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். உலக வரலாற்றில் இன்று வரை 2 தலைமைத்துவத்தை கொண்ட ஒருவரை இன்று வரை உங்களால் பார்க்க முடியாது. அன்றைக்கு ஆன்மீகத்திற்கும் தலைவராக வஹியை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்துகின்ற ஒரு இறை தூதராக நபியாகவும் ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறார்கள். ஜனாதிபதியாகவும் ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறார்கள். 2 தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு நிலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை லுஹருக்கு முன்னால் மரணிக்க போகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை இரவு அவருடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் எண்ணெய் முடிந்து விட்டது. ஆயிஷா நாயகி ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்பி, பக்கத்து வீட்டிலே உள்ளவரிடத்திலே கொஞ்சம் எண்ணெய் வாங்கி வாருங்கள், இது போன்ற சோலர் அல்லது கரண்ட் இன்வெர்டர் என்று இப்ப எல்லாம் இருக்கிற எந்த சாதனங்களும் அன்று இருக்கவில்லை, குப்பிலாம்புதான் இருந்தது. எனவே எண்ணெயை ஊற்றிக் கொள்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கவச ஆடை இருந்தது. அந்த ஆடையை மரணிப்பதற்கு முன்னால் 30 சாவு கோதுமைக்காக ஒரு யூதனிடத்திலே அடகு வைத்திருந்தார்கள். தன்னுடைய கவச ஆடையை 30 சாவு கோதுமைக்காக அடகு வைத்து அந்த கவச ஆடையை மீட்டுக் கொள்ளாமலேயே, திருப்பி எடுக்காமலேயே ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வாழ்வின் இறுதி நாளில் என்ன நடக்கிறது என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறையில் இருந்து திரையை நீக்கி மக்களை பார்க்குகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இமாமத்திற்கு பின்னால் மக்கள் எல்லாம் அணி அணியாக சஃபிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்த்த ரசூலுல்லாஹ் ஆனந்தத்தில் சிரித்து விட்டார்கள். எனக்கு பின்னால் அபூபக்கருடைய வழிகாட்டலில் இந்த உம்மத்து ஒன்றுபட்டிருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகையில் ஜமாத்தாக நிற்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்வாங்க பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சைகை காட்டி தொழுகையை முழுமைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களும் அந்த திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையில் நிலை குலைந்து போனார்கள். இந்த ஃபஜ்ர் தொழுகைதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் தொழுத பார்த்த கடைசி தொழுகையாக இருந்தது. அதே மாதிரி ஃபஜ்ர் தொழுகை திங்கட்கிழமையுடைய லுஹாவுடைய நேரம் நெருங்குகிறது, முற்பகல் நேரம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் கொஞ்சம் நோய் வலி அதிகரிக்கிறது. மரணத்தின் நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். லுஹர் தொழுவதற்கான வாய்ப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லை. லுஹாவுடைய நேரம், லுஹருடைய முற்பகுதி, அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற போது ஃபாத்திமா நாயகி அழைத்தார்கள். ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், என்னுடைய ஈரக்கொலையில் ஒரு துண்டு என்று சொல்வார்கள். அந்த ஃபாத்திமா நாயகி அழைத்து ஏதோ ஒரு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்ட உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்கள் குளமாகி அழுகிறார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தாமதித்து மீண்டும் ஃபாத்திமாவை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏதோ ஒன்று சொன்னார்கள். ஃபாத்திமா நாயகி அந்த ஆனந்தத்தில் சிரித்து விட்டார்கள். பிற்கொரு காலத்தில் இந்த செய்தியெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஆயிஷா நாயகி ஃபாத்திமா இடத்திலே கேட்பார்கள், ஃபாத்திமாவே, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி தருணங்கள், மரணத்தின் நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற போது
உங்களை அழைத்து ஒரு செய்தி சொல்வார், நீங்கள் அழுது விடுவீர்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் இன்னும் ஒரு செய்தி சொல்வார், நீங்கள் சிரித்தீர்கள். என்ன காரணம் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, உன்னுடைய தந்தை இப்போது இருக்கிற இதே நோயில், இதே வலியில், இதே வேதனையில் இன்று நான் மரணித்து விடுவேன் என்று சொன்னார்கள். ஃபாத்திமாவாகிய நான் என்னுடைய தந்தையுடைய மரணத்தை நினைத்து அழுது விட்டேன் என்று சொன்னார்கள். அதே ஃபாத்திமா சொன்னார்கள், மீண்டும் ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தில் இருந்து முதலாக என்னிடத்திலே வந்து சேருகிறவர் நீங்கள் தான் என்று சொன்னார்கள். நான் சிரித்து விட்டேன். எனவேதான் ரசூலுல்லாஹ் மரணித்து வெறும் 6 மாதங்களில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். இப்படி இந்த செய்திகளுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஃபாத்திமா நாயகி அகில உலக பெண்களின் தலைவியாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். அப்போது ஃபாத்திமா நாயகி சொல்வார்கள், என் அருமை தந்தையே, என்னுடைய அருமை தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, வேதனையே என்று வாய் புலம்புகிற நேரத்தில் ஃபாத்திமா நாயகிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸா அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பின்னால் எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது, எந்த சோதனையும் இருக்காது, இந்த வழியோடே நான் மரணித்து விடுவேன் என்று ஃபாத்திமா நாயகிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் தான், அந்த நேரங்களில் தான் ஹசன் ஹுசைன் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள், அவர்கள் 2 பேரையும் அழைத்து முத்தமிடுவார்கள். கட்டி அணைத்து முத்தமிட்டு, ஹசன் ஹுசைன் இந்த 2 பேர பிள்ளைகளோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே இருந்த சஹாபாக்களை பார்த்து அறிவுரை சொல்வார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மரணிக்குகிற போது 9 மனைவிமார் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த 9 மனைவிமாரையும் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் அறிவுரை சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பின்னால் இன்னும் வேதனை அதிகமாகிறது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் கடைசியாக பேசிய வார்த்தை, இதற்கு பின்னால் இப்படி ஒரு வார்த்தை பேசுகிற ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், நேரம், உடல் ஆரோக்கியம் எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கவில்லை. என்ன பேசினார்கள் தெரியுமா? கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மரண படுக்கையில் மரணிப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால், சில நிமிடங்களுக்கு முன்னால் பேசிய வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யகூதிகளையும் நசராணிகளையும் யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்குவானாக. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு அதை வணக்க ஸ்தலங்களாக, வணங்கும் இடங்களாக, சுஜூது செய்கிற இடங்களாக, முத்தமிடுகிற இடங்களாக, வணங்குகிற இடங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட யகூதி நசராக்களை, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்குவானாக என்று சபிக்குகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யூத கிறிஸ்தவர்களை, அதுவும் அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளைத்தான் அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். எங்களுடைய முஸ்லிம்களில் பெரும்பாலான பகுதியினர், அதிகமான மக்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல், இந்த தீனை புரிந்து கொள்ளாமல், நபிமார்களை எல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒரு சாலிகானவர், நல்லவர், அவுலியா என்று சொல்லி அவர்களுடைய கபறுகளில் விழுந்து, அவர்களுடைய கபறுகளை முத்தமிட்டு சுஜூது செய்து, அந்த கபறுகளை சோடித்து வர்ணனை செய்து பூக்கள் தூவி அலங்கரித்து அதை வணங்கி கொண்டு இருக்கிற ஒரு காலப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்கு அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனக்கென ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. நான் இந்த தௌஹீது கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறேன். நான் இந்த ஷிர்கின் பக்கம் தலை வைத்து கூட படுப்பது கிடையாது என்று யாரும் மார்புதட்டி கொள்ள முடியாது. அந்த சகோதரர்களுக்கும் இந்த செய்திகளை எல்லாம் சென்றடைய செய்து
அவர்களையும் இந்த ஷிர்க்கில் இருந்து, பித்அத்தில் இருந்து, இந்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வழியில் பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் கடைசியாக ரசூலுல்லாஹ் பேசிய இன்னொரு வார்த்தை தான் அஸ்ஸலா அஸ்ஸலா அவுமா மலக்கத் ஐமானுக்கும். மக்களே, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக இறுதியாக பேசிய வார்த்தைகளாக இருந்தது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியில் தான் மரணித்தார்கள். தன்னுடைய நெஞ்சிக்கும் மடிக்கும் இடையில் இருக்கிற அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய மடியில் தான் மரணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நோய் கடுமையாக இருக்கிற அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் ஆயிஷா நாயுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அந்த அறைக்குள் வருகிறார்கள். வந்தால் அப்துர் ரஹ்மானுடைய கையிலே ஒரு மிஸ்வாக் இருக்கிறது. அதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஒரு சைகை செய்கிறார்கள், பல் துலக்குவதற்கு, வாயை சுத்தப்படுத்துவதற்கு விரும்புகிற மாதிரி ஒரு சைகை ரசூலுல்லாஹ் காட்டுகிறார்கள். ஆயிஷா நாயை கேட்டார்கள், அதை எடுத்து தரவா என்று கேட்டதற்கு ஆம் என்று சொல்கிறார்கள். எனவே அது கொஞ்சம் கடினமாக இருக்க ஆயிஷா நாயகி அந்த மிஸ்வாக்கை மென்று மிருதுவாக ஆக்கி ரசூலுல்லாவுக்கு கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் அதனால் பல் துலக்கி கொள்ளுவார்கள். பல் துலக்கி முடிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது என்று சொல்லிவிட்டு, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு பல மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்குகின்றன. இந்த மயக்கங்களை, இந்த கஷ்டங்களை ஒவ்வொரு மனிதன் அடைந்து கொண்டுதான் அந்த மரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும், மரணத்தை சுபிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் பல் துலக்குவார்கள். துலக்கியதற்கு பின்னால் தன்னுடைய கையை உயர்த்தி கொண்டார்கள். அவர்களுடைய பார்வை வானத்தின் பக்கம் உயர்ந்தது. அவர்களுடைய உதடுகள் எதையோ சொல்லி அசைந்து கொண்டிருந்தது. அந்த செய்திகளை எல்லாம் ஆயிஷா நாயை காது தாழ்த்தி கேட்டு இப்படி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னார்கள், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்கிற இந்த குர்ஆனிய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இறை தூதர்கள், நபிமார்கள், வாய்மையாளர்கள், சித்தீக்கீன்கள், இறை போர், புனித போர் புரிந்த சுஹதாக்கள், நல்லோர்கள் ஆகியோருடன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம குஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீக்கில் ஆலா என்னை உயர்ந்த நண்பனோடு சேர்த்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா, அல்லாஹ் தான் மிக உயர்ந்த நண்பன் என்ற இந்த வார்த்தையை 3 தடவை சொல்வார்கள். அல்லாஹும்ம ரஃபீக்குல் ஆலா, அல்லாஹ் தான் மிக உயர்ந்த நண்பன், அல்லாஹ் தான் மிக உயர்ந்த நண்பன், அல்லாஹ் தான் மிக உயர்ந்த நண்பன் என்று 3 தடவை சொல்லி, என்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், எனக்கு அருள் புரியா அல்லாஹ், சுஹதாக்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு என்கிற அந்த குர்ஆனிய வசனத்தை ஓதிவிட்டு, அன்றுதான் அதோடு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத், இந்த உலகத்தின் 2 நிமிடங்கள் முடிவடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எப்ப நடந்தது தெரியுமா? ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு. நன்றாக தெளிவாக துல்லியமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே மிக துல்லியமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தி உறுதியான, துல்லியமான, தெளிவான தகவலாக இருந்தது என்றால், ரசூலுல்லாஹ் மரணிக்கிற போது அவருடைய தலையிலும் தாடியிலும் கிட்டத்தட்ட 20 நரைத்த முடிகள் இருந்தது என்று புகாரியில் செய்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஊர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எந்த தலைவனையாவது அவனுடைய தலையில் இத்தனை நரைத்த முடிகள் இருந்தது, தாடியில் இத்தனை நரைத்த முடிகள் இருந்தது என்று சொல்ல முடிந்ததா?
அந்த அளவுக்கு ரசூலுல்லாவை கூர்ந்து கவனித்தார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை லுஹர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடி லுஹாவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இவ்வளவு துல்லியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12ஆக இருக்கிறது. இன்றுதான் ரசூலுல்லாஹ் மரணித்த நாள். ஆனால் சொல்வார்களே, முழு பூசணிக்காயும் சோற்றில் மறைத்த கதை என்று. அது பாடங்களில் பலமொழிகளாக கேட்டிருக்கிறோம். நிஜமாக பார்க்கிறோம் என்றால் அது இன்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு உண்மையான வரலாற்றை அப்படியோ சோற்றுக்குள் போட்டி வரலாற்றை பூட்டி மறைத்து விட்டு உல்டாவாக ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்று சொல்லி இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சமூகம், அதுவும் பெரும்பாலான ஒரு சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றுதான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதற்கான இப்படி துல்லியமான எந்த ஆதாரங்களும் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறக்குகிற போது நபியாக பிறக்கவில்லையே, 40வது வயதில் நபியாக ஆகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற முதலாவது குர்ஆனிய வசனம் இறங்குகிறது. ஓடோடி வந்து ஹதீஜா நாயகத்திலே சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், எனக்கு என்னமோ நடக்க போகிறது என்று சொல்கிறார்கள். அவரை ஹிரக்கல் மன்னரிடத்திலே கூட்டி போய் கேட்டால் அவர்தான் சொல்லுகிறார், இப்படி ஒரு காலத்தில் ஒரு இறை தூதர் வருவார் என்று அடையாளங்களை எல்லாம் சொல்கிறார்கள். ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்கிறார்கள். எனவே 40 வயதில் இருந்துதான் ரசூலுல்லாஹ் ஊர்ந்து கவனிக்கப்படுகிறார்கள், ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள். எனவே மரணித்த இந்த நாளில் சோகமாக, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன், எனவே திங்கட்கிழமை நான் நோன்பு நோக்குகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், அன்பு, அவர்கள் மீது பாசம் இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுன்னத்தான அந்த நோன்பைத்தான் இந்த சமுதாயம் நோக்க வேண்டுமே தவிர இதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் திண்டு அல்லது சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விடுகிறவர்களாக இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மரணிக்குகிற போது 63 ஆண்டுகளும் 4 நாட்களும் ஆகி இருந்தது. எனவே இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் மதீனாவில் காட்டு தீ மாதிரி பரவுகிறது. பரவியவுடன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் மதீனாவுக்கு என்று ரசூலுல்லாஹ் வந்தார்களோ அன்றுதான் ஒரு ஒளிமிக்க வெளிச்சமான ஒரு நாளை பார்த்ததாக அந்த நாளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். என்று ரசூலுல்லாஹ் இந்த மதீனாவில் மரணித்தார்களோ, அவருடைய உயிர் பிரிந்ததோ, அன்றுதான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வெறுப்பான நாளாக, இருள் சூழ்ந்த ஒரு நாளாக இந்த மதீனா இருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹுவை பற்றிய செய்திகள், வரலாறுகள் துல்லியமாக என்னென்னமோ இருக்க, அதை படித்து அதை தெரிந்து கொண்டு அதற்குள்ள மாதிரி எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, மார்க்கத்தை பின்பற்றி வேண்டி இருக்க என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். யாரோ செய்கிறார்கள், அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று நாங்கள் கைவிரித்து விட முடியாது. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகளாக இரவு பகல் தனிமை கூட்டமாக எல்லா நிலைகளிலும் போய் சொல்லி இந்த சத்தியத்தை சொன்னார்கள். சொன்னதன் விளைவு என்ன தெரியுமா? மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 950 ஆண்டுகள் தவா பணி செய்கிறார்கள். எனவே வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மீது உள்ள பொறுப்பு, கடமை, உணர்வுகள் என்னவென்றால் இந்த சத்தியத்தை போட்டு உடைப்பதுதான், சத்தியத்தை போட்டு தெளிவாக மக்களிடத்திலே சொல்வதுதான். கேட்பது கேட்காதது அவர்களை பொறுத்தது, ஹிதாயத் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். எனவே அந்த முயற்சியிலிருந்து ஒரு துளி அளவேனும் நாங்கள் பின்வாங்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி நேரங்களில் இந்த சத்தியத்தை துல்லியமாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்கிற, நாங்களும் அதன்படி நடக்குகிற நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் முதலாவது ஜும்மா உரையில் சில செய்திகளை பார்த்தோம். அதை ஒட்டி கடைசியாக இந்த இரண்டாவது உரையிலும் அதை ஒட்டி உள்ள மிஞ்சியிருக்கிற ஓரிரு செய்திகளை மட்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுனில் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை லுஹருக்கு கொஞ்சம் முன்னாடி லுஹாவுடைய நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிரிகிற போது அவர்களுக்கு 63 ஆண்டுகளும் 4 நாட்களுமாக இருந்தது. இந்த செய்தி மதீனா எங்கும் பரவுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சில முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். மூசா இப்னு இம்ரான் என்கிற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்று 40 நாட்களுக்கு பின்னால் தான் திரும்பி வந்தார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹுவும் அல்லாஹுவை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கவில்லை. வந்து ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி 40 நாளைக்கு பின்னால் வந்து யார் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று சொல்கிறார்களோ அவருடைய கைகளையும் கால்களையும் வெட்டுவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொதித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சுன் என்கிற அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த செய்தி கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. தன்னுடைய குதிரையில் ஏறி வேகமாக வந்து யாரோடும் பேசவில்லை, நேராக மகளுடைய அறை ஆயிஷா நாயுடைய அறைக்கு செல்கிறார்கள். ஹிப்ரா என்கிற நாட்டு புடவையினால் துணியால் ரசூலுல்லாஹ்வுடைய முகமும் உடலும் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முகத்தை அப்படியே கட்டி அணைத்து சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மய்யிதா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற போதும் மனமாக இருந்தீர்கள், மரணித்ததற்கு பின்னாலும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்துகளை எழுதவில்லை, ஒரே ஒரு மௌத்தை தான் எழுதியிருக்கிறான், அந்த மௌத்தை தான் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மதீனா பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொதித்துக் கொண்டிருக்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், உமரே உட்காருங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்காருவதற்கு மறுக்கிறார்கள். கூட்டம் 2ஆக பிரிகிறது. சிலர் உமர் பக்கமோட சென்று ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் ஏறி ஹம்து ஸலவாத் தஷஹுது சொன்னதற்கு பின்னால் சொன்னார்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, வமன் மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கது மாத்த, யார் முஹம்மதை இந்த உலகத்தில் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், இந்த உலகத்தில் அல்லாஹுவை யார் வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த அல்லாஹ் மரணிக்க மாட்டான், உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் ஆல இம்ரானின் 144வது வசனமாகிய வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல் அஃப இம்மாத வ குத்தில இன்கலபதும் அலா ஆகாபிக்கும், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர மரணிக்காத கடவுள் கிடையாது, அவர் மரணித்து விட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டால் வந்த வழியிலேயே திரும்பி விடுவீர்களா என்கிற அந்த குர்ஆனை வசனத்தை ஓதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அன்றுதான் அந்த வசனம் இறங்கியது மாதிரி, இதுவரைக்கும் குர்ஆனில் இப்படி ஒரு வசனமே இல்லை என்கிற மாதிரி அந்த மக்கள் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை ஓதி
ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்பதை எல்லோரும் தீர்மானிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. இந்த சமுதாயத்திடத்தில் 1008 கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்து முரணான செயல்கள் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டியவுடன் மௌத் என்பதை தீர்மானிப்பதற்கு எவ்வளவு அழகாக குர்ஆனிலே ஒன்றுபடுகிறார்கள் என்று பாருங்கள். அப்படி குர்ஆனில் ஒன்றுபட்டு அந்த மரணத்தை தீர்மானித்ததற்கு பின்னால் அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் மரண ரசூலுல்லாஹ்வை எப்ப அடக்கம் செய்கிறார்கள் தெரியுமா? திங்கட்கிழமை லுஹருக்கு முந்தி மரணித்த ரசூலுல்லாஹ்வை திங்கட்கிழமை இரவு வரை வைத்திருக்கிறார்கள், நல்லடக்கம் செய்யவில்லை. செவ்வாய்க்கிழமை நடுநிசி வரை, செவ்வாய்க்கிழமை இரவு வரை ரசூலுல்லாஹ் நல்லடக்கம் செய்யப்படவில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணமே ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்களா இல்லையா என்கிற பிரச்சனை, அதற்கு தீர்வு எட்டப்படுகிறது. இரண்டாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அடுத்த ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்வது? மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கம் வஹி இன்னும் இதுவே யாருக்கும் வராது, ரசூலுல்லாஹ்வோடு முடிந்துவிடும். ஆனால் நிர்வாகம் செய்வதற்கு, மக்களை நிர்வாகப்படுத்துவதற்கு, ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு ஜனாதிபதி தேவை என்று பேசிக்கொள்கிற போது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சேர்ந்து கருத்து முரண்பாடுகள், விவாதங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அபூபக்கரை தெரிவு செய்கிறார்கள். அதுவும் பிரச்சனை முடிகிறது. மூன்றாவது ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை எங்கே அடக்குவது? அப்போதான் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எந்த நபியையும் அவர் மரணிக்குகிற, அவரை அடக்கம் செய்யப்படுகிற அந்த இடத்தில் தான் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுவான். எல்லா நபிமார்களை மட்டும் அவரை எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததற்கு பின்னால், செவ்வாய்க்கிழமை நடுநிசியும் ஆனதற்கு பின்னால் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மண்வெட்டியுடைய சத்தத்தை கேட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குழி தோண்டி அந்த ஜனாதாவை நல்லடக்கம் செய்தார்கள். ஆயிஷா நாயகி அபூ தல்ஹாவிடத்திலே கேட்டார்கள், அபூ தல்ஹாவே, அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்புக்கு மேனால் மண்ணை அள்ளி போடுவதற்கு உங்களால் எப்படி முடிந்தது என்று கூட கேட்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய போன்ற ஒரு நாளில் இதுதான் நடந்திருக்கிறது. இந்த செய்திகளைத்தான் உணர்வுபூர்வமாக நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த சமுதாயம் என்னவோ செய்து கொண்டிருக்கிறது. ஆடல் பாடல் என்கிற மாதிரி என்னென்னமோ செய்து சாப்பிட்டு ஏப்பமிட்டு தொழுகை கூட இல்லாத அளவுக்கு அந்த தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அவர்களை தட்டி எழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு, கடமை இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு, எனக்கு எப்படி இந்த சத்தியம் கிடைத்ததோ அதே மாதிரி எல்லோருக்கும் இந்த சத்தியம் போய் சேர வேண்டும், அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் அவர்களுக்கு அந்த ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.